இந்தியன் பிரீமியர் லீக் 2025 22வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. XL11 சூப்பரா இருக்கு, ஸ்மால் லீக்கு பெஸ்டா இருக்கு, ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலரா கொடுக்குறாங்க, கண்டிப்பா பயன்படுத்திங்க. இன்னைக்கு டெய்லியும் ஃப்ரீ கான்டெஸ்ட் இந்த போட்டிக்கு இருக்கு. சீரியஸ் லீடர் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட்டு ரெண்டுமே கொடுக்குறாங்க. இங்க வின் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா யூசர்ஸ் குறைவா இருக்காங்க. ஆனா பிரைசஸ் பாருங்க ஹெவியா இருக்கு. XL11 இனிமே இன்ஸ்டால் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. முலான்பூர் நியூ சண்டிகர்ல தான் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 8 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலா 7 போட்டி. கடந்த 2021 6 போட்டி. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 3 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 3 வெற்றி, 173 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 7 விக்கெட் வந்துருக்கு. கொஞ்சம் ஹை எண்ட்ல தான் இருக்கு. கடந்த போட்டியில் 205க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் RR அடிச்சாங்க, அதுதான் ஹை ஸ்கோர். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 142க்கு 10 அப்படின்னு லோ ஆயிருக்காங்க, இதுதான் லோ ஸ்கோர். 150க்கு பிளோவா 2 டைம், 190க்கு அபவா 2 டைம், மீடியம் ஸ்கோர் 2 டைம்ஸ். அண்ட் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும், இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருக்கு, அதனால ஸ்டே பண்ணி ஸ்டெபிலிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட ஆரம்பிச்சா நல்லா ஆட முடியும், நல்லா ஹிட் பண்ண முடியும். பட் இனிஷியலாகவே அடிக்க பார்த்தாங்கன்னா சில நேரங்களில் கிளிக் ஆனாலும் கண்டிப்பாக நிறைய மிஸ் டைம் ஷாட்ஸ் இந்த போட்டியில் எதிர்பார்க்கலாம். அந்த பேஸில் தான் டெம்டேஷனில் சில ஷாட்ஸ் ஆடி நிறைய விக்கெட்ஸை விட்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். போன போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஒரு விஷயத்தை பண்ணதை பார்த்தோம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்பஞ்சி பவுன் ஸ்லோ நேச்சர் அப்படின்னா RR பெட்டராக விளையாடுவாங்க, அந்த அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா, ஏன்னா அவங்க ஸ்லோ நேச்சர் நிறைய அந்த மாதிரி தான் விளையாண்டு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கணும். அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் எப்பயுமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்க ஒரு டீமாக எப்பயும் கொண்டு வருவாங்க. அந்த பேஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் உங்களுக்கு பெருசாக சூட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் உங்களோட ஹோம் அட்வான்டேஜ் சுத்தமாக இல்லை. 6 போட்டியில் 5ல் தோற்றுருக்காங்க, 1ல் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணி 177 சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டது இல்லை, நம்பர் இல்லை. அண்டு ரீசெண்டாக பாருங்க நடந்த நம்பர்ஸ். ஒரு போட்டியில் 4 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி முதல் போட்டியில் 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 10 7 8 9 9 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் ஹெவியாக விழுந்திருக்கு. அண்ட் சேஸ் பண்ணும்போது 4 6 6 இது மட்டும்தான். அதுக்கப்புறம் 7 10 7 9 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்கோர் வர மாதிரி விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் ஓவர்சீஸில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், யான்சன் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். பட் இவங்க 3 பேருமே பேட்டிங் பேஸில் பெருசாக சைன் பண்ணல இந்த சீசனில். போன போட்டியில் ஒரு 30+ அப்படிங்கிற மாதிரி கிளன் மேக்ஸ்வெல் அடிச்சா கூட அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்ட் லாக்கி ஃபர்கூசனோட விக்கெட்டிங் ஓரளவுக்கு ஓகே. இந்த ஓவர்சீஸ் அந்த அளவுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு தான், அதில் டவுட்டே இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸாக IPL இது வரைக்கும் பெருசாக பண்ணலை அப்படிங்கிற அந்த இடத்த நான் சொல்கிறேன். அண்ட் இவங்களோட டொமஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா பண்ணுறாரு, செம்மையான கேப்டன்சி, கூடவே பேட்டிங் டிஸ்பிளே பயங்கரமாக இருக்குது. நஹல் வதேரா இங்கே வந்ததுக்கப்புறம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சசாங் சிங்கோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இது இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவ். பிரயான்ஸ் ஆரியா சில நேரங்களில் ஹிட் பண்ணுவார், அதே நேரத்தில் பிரப்சிம்ரன் சிங் சில நேரத்தில் ஹிட் பண்ணுறாரு. பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவங்கள யோசிக்க முடியல, அது ஒன்று பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸ்லன்னு போகும்போதும் ஹர்ஷ்தீப், ஜஹல் இந்த IPL ஃபார்மேட்டில் பெஸ்ட் பவுலர்ஸ் லிஸ்ட்டில் இவங்களாம் வைக்கலாம். அதில் ஜஹல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக, பட் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கார். போன சீசன் இந்த சீசன் கொஞ்சம் டவுனாக தான் இருக்காரு. ஹர்ஷ்தீப்போட விக்கெட் டேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது, அதை பார்க்குறோம். நம்பர் பேஸில் பார்க்கும்போது பிரயான்ஸ் ஆரியா முதல் போட்டியில் நல்லா பண்ணார், அடுத்தடுத்த போட்டியில் ஃபெயிலியர். பிரப்சிம்ரன் போன போட்டியில் நல்லா பண்ணார், போன போட்டிக்கு முதல் போட்டியில் நல்லா பண்ணார், போன போட்டியில் ஃபெயிலியர். ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிஸ்டண்டாக இருக்கார் பாருங்க. போன போட்டியில் அவுட் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர். முலான்பூரில் போன போட்டியில் விளையாண்டது தான். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு ஓரளவுக்கு ஓகேனாலும் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. பட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக போன சீசனோட எண்டில் ஒரு 124 நாட் அவுட் இருந்திருக்காரு. இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும், இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். நஹல் வதேரா போன போட்டியில் நம்பர் 5 அனுப்புனாங்க. ஜென்ரலாக நம்பர் 4 வரக்கூடிய பிளேயர், நல்லா ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். கிளன் மேக்ஸ்வெலோட ஹிட்டிங் ஓரளவுக்கு இருக்கும், கண்டிப்பாக ஹிட்டிங்கில் பெஸ்ட், அதை நம்ம பார்த்துருக்கோம். IPL எப்படி இருக்காரு இந்த நம்பரை பாருங்கள். சிங்கிள் டிஜிட்டில் சில நேரங்களில் டக்லே இந்த நம்பர்ஸ்லேயே நிறைய இருக்குது, அதை பார்க்குறோம். சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் குயிக்காக ஹிட் பண்ணுவார். ஜென்ரலாக சிஎஸ்கே இந்த குயிக் ஹிட்டரை விட்டுருவாங்க. ஆண்ட்ரூ ரசல், மேக்ஸி இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. மேபி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அவுட் இருக்கலாம். அதே நேரத்தில் மேக்ஸி இன்னொரு பாயிண்ட்லேயும் நம்ம யோசிக்கணும், பவுலிங்கில் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக பண்ண முடியும் அந்த ஒரு விஷயம்னா. சிஎஸ்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க. மார்க்கோ யான்சனோட பவுலிங்னு பார்க்கும்போது ரீசெண்டாக ஓரளவுக்கு ஒரு விக்கெட் அந்த ரேஞ்சில் தான் இருக்காரு, பெருசாக பண்ணலை, ரன்ஸும் கொடுக்குறாரு, அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டோய்னிஸோட பவுலிங் போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்தார், விக்கெட் எடுக்கல. பட் போன போட்டியில் அவருக்கு நிறைய ஓவர் கொடுத்ததுக்கு காரணம் ஆப்போனன்ட் நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துறத விட மேபி கிளன் மேக்ஸ்வெலை பயன்படுத்துறத விட ஸ்டோய்னிஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ப்ரீ பிளானில் வந்தாங்க, அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் கிளன் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு சில நேரங்களில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவர் பேஸில் முழுமையாக வீசுறது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான்.
அஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது, இந்த நம்பர் பாருங்கள் கலக்கலாக இருக்குது. லாக்கியோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஒரு சில நேரங்கள் மட்டும் டவுனாக இருந்திருக்கு. அண்ட் ஜஹலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டோட்டலாகவே டவுனாக இருக்காரு. அண்ட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஓகேவாக இருந்திருக்காரு. சில நேரங்களில் சென்னையில் விளையாடும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அங்கே ஸ்பின் பேஸில் ஓகேவாக இருக்கும் அந்த பேஸில். பட் இந்த ட்ராக்கு கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸ் கிடைக்கிறனால சில நேரங்களில் மிஸ் டைம் ஷாட்ஸு அது வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கு விக்கெட் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய விமர்சனம் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸு அப்படின்னு சொன்னால் கூட என்னெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கு காரணமாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆனால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் செலெக்ஷன்லேருந்தே ஆரம்பிக்கணும். அப்பயே அவங்க விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க செலக்ட் பண்ணது பர்டிகுலராக சென்னை கிரவுண்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பிளேயர் செலெக்ஷன் இருந்தது. அது கண்டிப்பாக ஓகே தான். சில நேரங்களில் அந்த டாஸ் ஃபேவரோ சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு போன போட்டி நம்மளே சொல்லியிருந்தோம் 170 தான் அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அடிக்க முடியும். 170க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக செகண்ட் ஹாஃப் டஃப்பான ஒரு விஷயம், ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை தான் வந்து தமிழ் கமெண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல கூட சொன்னாங்க 170க்கு மேலே போணுச்சுனாவே கஷ்டம் அப்படின்னாங்க. பட் அதே தமிழ் கமெண்ட்ரியில் அங்கே விமர்சனம் பண்ணாங்க. எப்படி ஸோ அவங்களுக்கு இன்டென்ட்டே இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 158 வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் ரீச் பண்ணாங்க. கொஞ்சம் டஃப்பான கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஹிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கிடையாது அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் போன போட்டி போனாங்க. பட் கொஞ்சம் விஜய் சங்கருக்கு அந்த எபிலிட்டி இருக்கா அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவரோட எபிலிட்டிக்கு அவர் விளையாண்டார் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதை தாண்டி மேபி வேறு பெட்டர் பேட்ஸ்மேன் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்பின் பேஸில் பெட்டர் ரஜத் படிட்டர் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டர் அவுட் கொடுக்கலாம். ஸோ அவங்க ஸ்கில்ல அவங்களோட இன்டென்ட்டை கரெக்டாக காட்டினாங்க. பட் ட்ராக் பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக இதே வந்து சிஎஸ்கே 180 அடிக்கிறாங்க 170 அடிக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக டிசி அந்த இடத்துல இன்னுமே டவுன் ஆகிருக்கலாம். 150 கூட அடிக்காமல் காலியாக இருக்கலாம். அது ட்ராக் போக போக டவுன் ஆகும் அப்படின்ற இடத்துல அந்த ஒரு விஷயம் நடந்தது அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் முகேஷ் சௌத்ரி ஏன் பவுல் பண்ண விட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தது. ஸோ 100 அகமது கொடுத்துருக்கலாம் அப்படின்னுமே அந்த கமெண்ட்ரி லெவலில் பேசினாங்க. பட் 100 அகமது 36 ரன் 3 ஓவரில் கொடுத்துட்டாரு. ஒரு டே கண்டிஷனில் ஸ்பின்னர் அப்படி கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது திருப்பி லேட்டர் பேஸில் அவரை பயன்படுத்தலாம் விரும்ப மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது ரெட் சாயில் ட்ராக்காக இருந்தது. ரெட் சாயிலில் ஏற்கனவே அவங்க கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. 3 பேஸரை கண்டிப்பாக முழுமையான ஓவர் கொடுத்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த பேஸில் தான் முகேஷ், கலீல் அண்டு பதிரானாவுக்கும் முழுமையான கோட்டா கிடச்சிது. அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு ஓவர் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் போனாங்க. அதுவுமே ப்ரீ பிளான்டாக இருந்த ஒரு விஷயம் தான். அதில் ருத்ராஜ் கைக்கோட கேப்டன்சி கொஞ்சம் மைனஸாக சில நேரங்களில் நானுமே யோசிக்கிறேன். என்னென்னா ப்ரீ பிளான் பண்ணால் கூட அந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும் அதை கொஞ்சம் பண்ணணும். ஆனால் அதை வந்து டோட்டலாகவே பண்ணுறது கிடையாது. அது நம்ம பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் டிபெண்ட்டாகவே இன்னுமே திங்க் பண்ணுறாரு. ஸோ மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது நேச்சுரலாக வரணும், அது அவருக்கு இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனிவே இப்போதைக்கு அப்படி தான் போகுது. அண்ட் டீம் செலெக்ஷன் அப்படிங்கிற வகையில் மிடில் ஹிட்டர்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சாலிடாக இருந்தாங்க. அபிமார்கள் ஆரம்ப காலத்தில் பயங்கரமாக பண்ணார். அதுக்கப்புறம் பிராவோ பேக் ஹண்டில் பவுலிங் மட்டும் இல்லை, அது அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க சிஎஸ்கேக்கு. இப்போ அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை. பேக் ஹண்டில் அப்படி ஹிட் பண்ணாங்க, ஓல்டு பால் ஆனாலும் ஹிட் பண்ணக்கூடிய பவர் வச்சுருந்தாங்க. ஜேமி ஓவரன் அந்த ஆங்கிளில் தான் எடுத்தாங்க. அவரை கொண்டு வந்தது நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் மறுபடியும் டெவான் கான்வே இந்த நம்ம எல்லாருமே விமர்சனம் பண்ணதில் டெவான் கான்வே டாப் ஆடலை ஏன் எடுக்கலன்னு கேட்டோன்னே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் அவர் ஃபார்ம் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறது உங்கள் ஃபேக்ட். ஸோ அதுவுமே இந்த டீமுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? டெவான் கான்வே என்னை பொறுத்த வரைக்கும் மேலே வைக்கிறத விட அந்த இடத்துல ஷேக் ரஷீத் எடுத்துகிட்டு வரலாம். ஷேக் ரஷீத் சூப்பராக பேட் பண்ணிட்டு இருக்காரு, டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர் வச்சிருக்காரு. மேபி இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆண்ட்ரூ சித்தார்த்தும் இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லா இருக்குது. அந்த பேஸில் அவரை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ப்ராப்ளம் ஓரளவுக்கு அந்த பவர் பிளேயில் ஒரு இன்டென்ட்டை ஷோ பண்ணி பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணிடலாம். போன போட்டியே கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் அப்படிங்கிற ட்ராக்ல பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணால் தான் அந்த 180 எல்லாம் டச் பண்ணவே முடியும். இல்லைனா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. பவர் பிளேயில் ஸ்கோரே பண்ணலைங்கும் போது பேக் ஹண்டில் அடிக்க முடியல. இதில் விஜய் சங்கரை நம்ம குறை சொல்லவும் முடியாது. இன்னொரு பாயிண்ட்ல நீங்கள் ராகுலவே யோசிச்சிங்கன்னா 50 அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிச்சார், இல்லைன்னு சொல்ல. பட் 50க்கு எவ்வளோ பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த 77 வரதுக்கு எவ்வளோ பால் எடுத்துக்கிட்டாங்க, ரன் பால் ஆடுற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அதனால பேக் ஹண்டில் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல ஓல்டு பாலில் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுமே மைண்ட் பண்ணிக்கிறோம். எனவே இன்னைக்கு டேல பாசிபிளாக என்ன பொறுத்த வரைக்கும் காம்பினேஷனாக ஷேக் ரஷீத்தை மேலே எடுத்துகிட்டு கான்வேவை தூக்கிட்டு ஜேமி ஓவர்டனை கீழே கொண்டு வரணும், முகேஷ் சௌத்ரியை தூக்கி விட்டு. ஸோ இவ்வளோதான் இருக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக சூப்பர் காம்பினேஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கப்புறம் வர போட்டிகளில் கொஞ்சம் போட்டிகளில் ஜெயிக்கவும் முடியும். இப்போ இல்லை நான் கான்வே எடுத்துகிட்டு போகிறேன், முகேஷ் சௌத்ரி, கலீல் அண்ட் பதிரானா இப்படி தான் போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க டிஃபிகல்ட்டிஸ் தான் ஃபேஸ் பண்ணணும். அடுத்த போட்டியில் ஜெயிக்கிறதே கஷ்டம் தான். இந்த போட்டியிலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன். அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, ஸோ இவங்க 3 ஸ்பின்னர் அப்படின்னா கூட ஜடேஜா அஸ்வின் விக்கெட்டே வரமாட்டேங்குது. நூர் அகமது விக்கெட் எடுக்கிறாரு, ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறது. அதே நேரத்தில் கலீல், பதிரானா அவங்க விக்கெட் எடுக்கிறது மட்டுமே இருக்குது.
ரொம்ப விக்கெட் எடுக்கிறது மற்ற டீம்ஸ்லாம் எடுக்கல அப்படின்னா மற்ற டீம்ஸ்லாம் பேட்டிங் பேஸில் இருக்கிற கிரவுண்ட்ஸில் விளையாடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் நிறைய பவுலிங் பேஸில் இருக்கிற கிரவுண்ட்ஸில் விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த 5 பவுலருமே நல்ல பவுலிங் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜா 2 பேருமே மிஸ் பண்ணுறாங்க. இதுவுமே மைனஸாக இருக்குது. மைனஸ்னு அடிக்கிட்டே போகலாம். இதில் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இவ்வளோ தான் டீம் இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா ஜடேஜா நம்ம ஹிட்டர்னு சொல்கிறோம், அப்படிலாம் ஹிட் பண்ணுறதில்ல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம மைனஸாக இருக்கும். பேக் ஹேண்டில் ஒரு ஹிட்டர் அது ரொம்ப மிஸ்ஸு. அதே நேரத்தில் டாப் ஆர்டரில் குயிக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ விஜய் முன்னாடி இருந்தார், ஹசி இருந்தார், ரெய்னா வந்து 1 டவுனில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே மிஸ் ஆகிறாங்க. அதனால் அந்த டாப்பில் போகுது. அதே நேரத்தில் சிவம் துபே டாப் ஆட மிஸ் ஆகும்போது இவரோட ஹிட்டிங்கை அங்கே காமிக்க முடியாது, ஒரு கான்ஃபிடென்ட் வராது. ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட முடியல, அந்த ஃபர்ஸ்ட் பால் ஆட முடியலன்னா அதுக்கப்புறம் அவருக்கும் ஃப்ளோ வராது. ஏன்னா அவரோட நேச்சுரல் கேம் ஆட முடியாதுங்கிறதும் இந்த டீமுக்கு மைனஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக நிறைய மைனஸ் வச்சிருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனில் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனிவே நம்பர் பார்ப்போம். டெவான் கான்வே ஸோ பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு 92 நாட் அவுட் இருந்திருக்காருனால கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு இருந்திருக்காரு, நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. பட் இப்போ இருக்கிற இன்டர்நேஷனல் ஃபார்ம் டவுன் தான். ரச்சின் ரவீந்திரா கடந்த 2 போட்டியில் டவுன் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்திருக்கார். ருத்ராஜ் காயக்வாட் கொஞ்சம் ஸ்கொயர் ஷாட்டில் அவுட் ஆகிறார். ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் வச்சிருக்காரு. ரீசெண்டாக பஞ்சாப் எகென்ஸ்டாக ஓரளவுக்கு நல்ல நம்பர் இருந்தால் கூட ஸ்கொயரில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பஞ்சி பவுன்ஸ் ட்ராக்கில் கண்டிப்பாக கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சங்கர் போன போட்டியில் நல்லா விளையாண்டாரு. பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பார்க்கணும். சிவம் தூபே பாருங்கள், பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக தொடர்ந்து 2 டக்கு வேறு. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் டவுனாக இருக்கார். இது வேறு மைண்டில் ஓடுனா போச்சு. ஜடேஜா ஓரளவுக்கு ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த டாப் ஆர்டர் அவ்வளோவா இல்லைங்கிறனால இந்த சீசனில் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் பேட்டிங் அவுட்புட் கிடைக்கும், அது நான் நம்புகிறேன். MS தோனியுமே அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். MS தோனி நிறைய விளையாடலன்னு இந்த சீசனில் சொல்ல முடியாது. ஏன்னா டாப் ஆர்டர்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அப்படிங்கும்போது MS தோனி பேட்டிங் எவ்ரி மேட்சும் ஒரு வாரம் தான் நம்புகிறேன். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கண்டிப்பாக டீசெண்டாக பண்ண முடியும். பேட்டிங்லேயே சில நேரங்களில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால் RRலாம் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஜடேஜாவோட பவுலிங் ரீசெண்டாக பாருங்கள், ஒரு சில நேரங்களில் விக்கெட்டு. அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸாக போன போட்டி, அதாவது கடந்த வருஷத்தில் May 5 ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அஸ்வினை இதுக்கு முன்னாடி பஞ்சாப் லீடே பண்ணியிருக்காரு. ஓகே, முலான்பூரில் இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, கேம்ப் போட்டிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் அவ்வளோவா அப்போல்லாம் இல்லை. 100வது பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் எகென்ஸ்டாக 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்பயுமே விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார். முகேஷ் சௌத்ரி ஓகே தான், ரீசெண்டாக அவ்வளோவா இல்லை. ஒரு போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு போன சீசன். அதாவது 2022 தான் அவரோட ஃபார்ம் ஓரளவுக்கு இருந்தது. போன சீசனில் ஒரு போட்டி தான் விளாண்டுருக்காரு. அதே மாதிரி இந்த சீசனில் ஒரு போட்டி தொடர்ந்து அப்படியே இருக்குமா இல்லை முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக அன்சுல் கம்போஸ் எடுத்துருவாங்க. அன்சுல் கம்போஸ் தான் ஃபஸ்ட்டு வருவார்னு நினச்சேன். ஆனால் முகேஷ் சௌத்ரிக்கு போயிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அண்ட் அதே நேரத்தில் இப்போ டவுனாக இருக்கிறோம். மேபி அப்பில் இருக்கும்போது சின்ன யங்ஸ்டர்ஸ் ஒரு சில போட்டிகள் கொடுப்பாங்க, அது நிறைய டைம் பார்த்துருக்கோம். டவுனில் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போவாங்க. அது வயசில் தான் முகேஷ் சௌத்ரிக்கு போயிருக்காங்க. கலீல் செம்மையாக பண்ணுறாரு. நான் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு அண்டர் ரேட்டர் இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லா மேட்ச்லையும் விளையாண்டாருன்னா அது மேபி பிளே ஆஃப் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனால் கலீல் தான் கண்டிப்பாக பர்பிள் கேப்பு. இப்போயுமே அந்த 14 மேட்சஸ்ல பார்த்தா டாப் விக்கெட்டராக இருக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. என்ன மாதிரி கண்டிஷன்லேயே வெரைட்டி கொடுக்க முடியும், எந்த மாதிரி கண்டிஷன்லேயே ஸ்விங் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பதிரானா லைன் லென்த் நிறைய மிஸ் பண்ணுற ரியலி இடத்துல, பட் கண்டிப்பாக டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரு. அதனால விக்கெட் டேக்கிங்கில் சூப்பர். 2 டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக பஞ்சாப் தான் பெஸ்ட்டாக இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. இவங்க டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்னு பார்க்கும்போது காயக்வாட், விஜய் சங்கர், சிவம் துபே, ஜடேஜா அவங்களாம் இருக்காங்க. காயக்வாட் ஓரளவுக்கு ஹிட்டர்னு சொல்லிடலாம், ஹிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஹிட்டர்னு சொல்கிறத ஹிட் பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்குது. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பட் ஸ்ரேயாஸ் ஐயர், வதேரா, சசாங், செஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சிஎஸ்கேட்டேருந்து பஞ்சாப் கிங்ஸோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். அந்த நேரத்தில் சிஎஸ்கே இந்த சீசனில் 6 ஹிட்டிங்கில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மேபி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கோர் பேஸில் இருக்கிற ட்ராக்ஸில் விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் மற்ற டீம்ஸ் சென்னைக்கு வந்து விளையாடும் போது கூட பெட்டராக விளையாண்டுருக்காங்க, இவங்க விளையாடலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ போன போட்டியில் டிசி, அதுக்கு முன்னாடி RCB அவங்க ஹோம்லேயே போய் அடிச்சிருக்காங்கும் போது இப்போ அவையில் வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சிஎஸ்கேக்கு ஃபேவராக எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இப்போ இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் டீம் பெட்டராக இருக்காங்க. ஒரு பாயிண்டில் ஸ்பின்னர் பேஸில் இருக்கிற ஜடேஜா, அஸ்வின் கொஞ்சம் ஃபார்முக்குள்ளே வந்தால் மட்டும் சிஎஸ்கேக்கு சின்ன வாய்ப்புன்னு சொல்லுவேன். இப்போதைக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு 70 அண்ட் சிஎஸ்கேக்கு 30 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள்
பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆப்ஷன் பேஸில் மேக்ஸி ஸ்டோயினிஸ் போன போட்டியில் ஸ்டோயினிஸ் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆர்ஆர்கே இன்ஸ்டா அப்படின்றப்ப ஆர்ஆரில் நிறைய இந்தியன் பேட்டர்ஸ் இருந்தாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸாக பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. மேக்ஸிக்கு ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கல. இந்த போட்டியில் மேக்ஸிக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல பார்க்கணும். நியூ பால் அஸ்தீப், அதே நேரத்தில் லாக்கி ஃபர்குசன். முன்னாடி பார்த்தோம் போன போட்டியில் அஸ்தீப் ஜான்சன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஒரு பாயிண்டில் யோசிக்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயர் ஏதோ ஒரு பிளானில் தான் மாற்றினாருன்ட்டு. ஒன்ஸ் அகெயின் ஃபர்குசன் அண்டு அஸ்தீப் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜஹலை நிறைய பயன்படுத்த மாட்டார், அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் டவுனாக இருக்கார் அப்படிங்கிறது இருக்குது. யான்சன், அஸ்தீப் அண்டு லாக்கி ஃபர்குசனுக்கான முழு கோட்டா இருக்கும். மேக்ஸிக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர் இருக்கலாம். ஸ்லாகில் யான்சன் அண்டு அஸ்தீப் இருக்க வாய்ப்பு. இந்த சைடு முகேஷ் சௌத்ரி ஓவர் போன போட்டியில் நிறைய இருந்தது, பாசிபிளாக இன்னைக்கு கொஞ்சம் குறையலான்னு நினைக்கிறேன். ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்டு ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது பாசிபிளாக ஓவர்ஸ் நிறையா வீசலாம். கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸில் என்ன அவுட்புட்டு அதில் அஸ்வின் கொஞ்சம் பெட்டராக ரீட் பண்ணி பண்ணுவார், அதை நான் யோசிக்கிறேன். நூர் அகமது, கலீல் அகமது, பதிரானா அவங்களுக்கு முழு கோட்டா கிடைக்குது. முகேஷ் அண்டு பதிரானா போன போட்டியில் எண்டில் வீசினாங்க, மேபி கலீல் எண்டில் வந்து வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பஞ்சாப், சிஎஸ்கே இப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் 2 போட்டி தான் டவுன் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட் கொடுத்துருக்காங்க. மற்ற டீம்ஸை விட பஞ்சாப் அகேன்ஸ்டாக சிஎஸ்கே சில தடுமாட்டங்களை ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் சேசிங்கில் ஒரு வெற்றி அதிகமாக அடைஞ்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரே ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப டவுனாக இருந்திருக்காங்க. இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் மும்பை வந்து போனஸாக எப்பயுமே விட்டு கொடுப்பாங்க முதல் போட்டியில், அந்த மாதிரி இடத்துல தான் சென்னை ஜெயிச்சிருக்காங்க. அதர்வைஸ் தோல்விங்கிறது நிறைய இருக்குது. அண்டு ரீசன்ட் மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸோட டாமினேஷன் பயங்கரமாக இருக்குது. கடந்த 6 போட்டியில் பாருங்கள், 5 போட்டி பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு போட்டி தான் சென்னை ஜெயிச்சிருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி சென்னையோட டாமினேஷன் இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக பஞ்சாப் அந்த நம்பர் அப்படியே குறைச்சிட்டு வராங்க. அவங்க வின்னிங் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் 16-14 இருந்தது. அதில் இந்த 5 போட்டி இப்போங்கும்போது ஸோ முன்னாடி வந்து ரொம்ப டவுனாக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக தான் அந்த வெற்றிகள் கிடச்சிருக்கு. பஞ்சாப் இன்றைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குனால அந்த ஓப்பனர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸு, ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்டர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை பவுலர் சைடு கேப்டனாக போகிறது, இல்லை ஆல்ரவுண்டர் சைடு கேப்டனாக போகிறது கூட இங்கே டீசெண்டாக நான் பார்க்குறேன். பிக் பேஸில் பிரியான்ஸ் ஆர்யா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், சிவம் துபே, லாக்கி ஃபர்குசனை எல்லாமே குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆர்யா ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்டோயினிஸ் மேபி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக வரலாம். அண்ட் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ரீசெண்டாக அடிச்சு செஞ்சுரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். சிவம் துபே இம்பாக்ட் சப்பாக தான் கொண்டு வராங்க. மேபி அவர் கொஞ்சம் ஓவர் கொடுக்கலாம். ரெட் சாயிலுங்கும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. போன போட்டியில் நான் அதை தான் பார்த்தேன். இம்பாக்ட் சப்பா அவரையும் வைக்கணும், வேற யாரையும் வைக்கலாமே. அவர் ஒரு சில ஓவர் வீசும்போது அவருக்கு லக் இருக்குது, விக்கெட் டேக்கிங் லக் இருக்குது. அவரோட ஹைட்டுக்கு பவுலிங் கொஞ்சம் ஸ்லோவாக போடும்போது விக்கெட்டும் விழுது. ஸோ அதனால் ரெட் சாயில் கொடுக்கும்போதாவது அட்லீஸ்ட் வந்து சிவம் துபேவை பவுல் பண்ண வச்சிருக்கலாம். போன போட்டி ரெட் சாயில் ஞாபகப்படுத்துகிறேன். லாக்கி ஃபர்குசன் பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு 35-38 ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அதை விட பெட்டராக எடுக்க வேண்டிய பிளேயர். ரச்சின் ரவீந்திரா, ஸ்ரேயாஸ் அண்ட் ருத்ராஜ் கயக்வாட் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஃபேண்டசி சிஸ்டத்தில் டெஃபினட்டாக பேட்டர் சைடு போகணும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் சைடு கொஞ்சம் போகலாம். ஜடேஜா மிடில் பேஸில் மேக்ஸிக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரிலாம் பவுல் நல்லா பண்ணுவார். அதை கொஞ்சம் பயன்படுத்த பார்ப்பாங்க. ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகனால ஜடேஜா இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஸ்டோயினிஸோட அவுட்புட்டும் டீசெண்டாக வர வாய்ப்பு இருக்குது பவுலிங் மிஸ்ஸில் கன்சிடர் பண்ணால். அண்ட் கிளென் மேக்ஸ்வெலோட பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிளில். டீமு கான்வே கொஞ்சம் டவுனாக பார்க்குறேன். இருந்தால் கூட ரீசெண்டாக பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் கொடுத்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் கான்வேவை யோசிக்கலாம். அண்ட் கான்வேவா பிரப்சிம்ரானா சில நேரத்தில் தான் பிரப்சிம்ரான் இந்த மாதிரி ஸ்பஞ்சி பவுன்ஸில் அவரோட அந்த ஸ்ட்ரைட் ஷாட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல கான்வே கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லை பிரப்சிம்ரான் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கொடுப்பாரு நான் எடுத்துக்கிறேன்னா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணுறது தான். ஏன்னா கான்வே ஃபார்மில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஸ்ரேயாஸ், கயக்வாடு நல்ல சாய்ஸு. ரச்சின் ரவீந்திரா, வதேரா கூட டீசன்ட் சாய்ஸு. பட் பார்க்கலாம். அண்ட் ஆல்ரவுண்டரில் ஜடேஜா, மேக்ஸி, ஸ்டோயினிஸ் நான் இன்றைக்கி எடுக்கணும்னு நினைக்கிறேன். மார்க்கோ யான்சனை விடலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அந்தளவுக்கு பேட்டிங்கில் ஸ்கில் ஷோ பண்ண முடியல. குறிப்பாக ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. நூர் அகமது நல்லா பண்ணுறாரு, அஸ்தீப் நல்லா பண்ணுறாரு, பதிரானா நல்ல சாய்ஸு, ஆப்வியஸாக கலீல். ஸோ இந்த இடத்துல தான் நான் யாரையாவது மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி பேட்டர் சைடில் ஓகே. ஆல்ரவுண்டர் சைடில் ரொம்ப டஃப் தான். ஏன்னா எனக்கு லாக்கி ஃபர்குசன் கண்டிப்பாக தேவைன்னு நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல மேபி யாராவது மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் சாய்ஸுக்கு நான் இன்றைக்கி ரவீந்திர ஜடேஜா மேலே கான்ஃபிடன்ட் போகிறேன். அதே நேரத்தில் இன்னொரு சைடு மேக்ஸி. ஸோ ஒரு ஆக்சுவலாக ரவீந்திர ஜடேஜா மேக்ஸி விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறதும் இருக்குது.
மேக்ஸி மேபி இந்த மாதிரி ஸ்பஞ்ச் பவுன்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் நின்று ஆடுற இடத்துலலாம் கொஞ்சம் ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஸில் நிறைய த்ரூ த லைன் ஆடுவார், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ரிவர்ஸ் ஆட்டு இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிலும் யோசிக்கணும் தான். பட் ஸ்டில் நின்று வர இடத்துல பவர்ஃபுல்லாக ஹிட் பண்ணுற சில பேரால் ஹிட் பண்ண முடியும். அந்த ஆங்கிளில் நான் மேக்ஸியை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வராரு இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு யாரையாவது யோசிச்சாகணும். மேபி பவுலிங் பேஸில் யாரையாவது யோசிக்கலாம். அதே நேரத்தில் கலீல் மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், டீம் பாருங்கள். லாக்கி ஃபோகஸனை மட்டும் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.